ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்லேருந்து இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் சம்மந்தப்பட்ட எம்சிக்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்திலேருந்து 4வது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி. 5ல் இருந்து 5வது 5 ஆண்டு திட்டத்திலிருந்து 8வது 5 ஆண்டு திட்டம் வரை இருக்கிற 5 ஆண்டு திட்டங்களுக்கான எம்சிக்யூ அல்லது கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், 5வது 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? 1974 79 வரைக்கும். வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு, இதுதான் அதோட முக்கியமான நோக்கம். 5வது 5 ஆண்டு திட்டத்தை தயாரித்து சமர்ப்பித்தவர் யார்? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், டிபி தார். எந்த 5வது 5 ஆண்டு திட்டம் ஓராண்டுக்கு முன்பே நிறுத்தப்பட்டது? எந்த ஆண்டு 5வது 5 ஆண்டு திட்டம் ஓராண்டுக்கு முன்பே நிறுத்தப்பட்டது? 1978. ஜனதா அரசு 1976 வரைக்குமே காங்கிரஸ் தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஜனதா அரசு வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ அதோட ஓராண்டுலேயே ஓராண்டு முடிகிறதுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பே அதை நிறுத்திடுச்சு. ஜனதா கட்சியால் 1978 1980 காலப்பகுதியில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? சுழல் திட்டம், ரோலிங் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓராண்டுக்கு முன்பாகவே. அதுக்கப்புறம் ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. 5வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டம் இது. ICDS, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள். அக்டோபர் காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு அக்டோபர் 1975 தொடங்கப்பட்டது. 6வது 5 ஆண்டு திட்டம் 1980 1985 எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமே ஒரு மாடல் இருக்கும். முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு மாதிரி. 6வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் எத்தனை வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 6 வங்கிகள். முதல் கட்டமாக ஒரு 14 வங்கிகள் இருந்துச்சு. இப்போது 2வது கட்டமாக 6 வங்கிகள். நபார்டு வங்கி எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் நிறுவப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டத்தப்போ. ஸோ இங்கெல்லாம் வந்து வறுமை மற்றும் வேளாண்மைக்கெல்லாம் இங்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதில் தான் 6வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் இது தொடங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP நாடு முழுவதும் எந்த திட்ட காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது IRDP. 6வது 5 ஆண்டு திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இலக்கு மற்றும் அடைந்த வளர்ச்சி என்ன வளர்ச்சி நிர்ணயித்தாங்க, என்ன அடைஞ்சிச்சு? ஸோ இலக்கு வந்து 5.2%, ஆனால் கிடைத்தது வந்து பார்த்திங்கன்னா 5.7%. ஒரு வெற்றி பெற்ற திட்டமாகும் 6வது 5 ஆண்டு திட்டம். 7வது 5 ஆண்டு திட்டத்தின் 1985 1990 முதன்மை கவனம் இது. 7வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 7வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தி இறந்ததுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வர்றாரு. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1989. கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்க ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது.
இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளித்த திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பொதுத்துறை தான் ரொம்ப கவனம் செலுத்துனாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் பொதுத்துறை மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஒரு இனிஷியேட்டிவே ஆரம்பிக்கிறாங்க, தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லிட்டு. இந்தியாவில் மீன் உற்பத்தியை பெருக்க கொண்டு வரப்பட்ட நீல புரட்சி எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? ப்ளூ ரெவல்யூஷன். 7வது திட்டம், 7வது ஐந்தாண்டு திட்டத்தப்போ. 1990-92 காலப்பகுதியில் ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படாமைக்கு காரணம் என்ன? 90லேருந்து 92 வரைக்கும் ஒரு விடுமுறை காலம். மைய அரசில் நிலவிய அரசியல் நிலைத்தன்மையற்ற மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த காலத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. 8வது ஐந்தாண்டு திட்டம் எந்த காலத்தில் தொடங்கப்பட்டது? 1992. அந்த விடுமுறை, ஒரு ஷார்ட் விடுமுறைக்கு அப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டது 1992. 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? 92 முதல் 97 வரைக்கும் நடந்த ஐந்தாண்டு திட்டம் முதன்மை நோக்கம் மனிதவள மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் ஆகியவை 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் மைய நோக்கமாகும். மனிதவள மேம்பாடு. புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? பி.வி. நரசிம்மராவ். எல்பிஜி அப்படின்னா தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், அதுதான் எல்பிஜி. நரசிம்மராவ் தான் பிஎம்மாக இருந்தாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஜான் டபிள்யூ மில்லர் மாதிரியை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன? உண்மையான வளர்ச்சி விகிதம் 6.8. இலக்கு 5.6ஆக இருந்தது, ஆனால் கிடைச்சது 6.8. ஸோ இது ஒரு வெற்றிகரமான திட்டம் தான். இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் எல்பிஜி, நம்ம சொன்ன தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. பின்வருவனவற்றில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்ட வங்கி அமைப்பு எது? வட்டார ஊரக வங்கிகள், ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்கிற வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்டது. 8வது ஐந்தாண்டு திட்டம் இந்திய பொருளாதார வரலாற்றில் திருப்புமுனையாக கருதப்படுகிறது. காரணம், இத்திட்ட காலத்தில் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் எல்பிஜி முழுமையாக செயல்படுத்தப்பட்டன. கரெக்டு. கூற்றும் காரணமும் இரண்டும் சரி. 6 என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வட்டார ஊரக வங்கி தொடக்கம். ஸோ 1975 ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலேயே அது வந்துடும். அதுக்கப்புறம் நபார்டு வங்கி தொடக்கம் 1982. ஜேஆர்ஒய் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. புதிய பொருளாதார கொள்கைங்கிறது 8வது ஐந்தாண்டு திட்டம் 1991. ஸோ ஏதான் ஆன்சர். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா
ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிபி தார் வரைவு. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு மாதிரி. ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஜான் டபிள்யூ மில்லர் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா ஏ தான் ஆன்சர். தேசிய மேம்பாட்டு குழு என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன், ஐந்தாவது திட்ட வரைவை எந்த ஆண்டு அங்கீகரித்தது? 1976. டிபி தார் வந்து கொடுத்த அந்த திட்ட வரைவை வந்து ஒரு 1976 தான் இது பண்ணியிருப்பாங்க. 74 தொடங்கின அந்த ஐந்தாண்டு திட்டம் 76 தான் ஒப்புதல் கிடச்சிச்சு. அதனால் இது வந்து ஒரு தாமதப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தாமதப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம்னு கூட சொல்லுவாங்க. 20 அம்ச திட்டம் முதலில் இந்திரா காந்தியால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1975 அப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைக்கு எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சியில் இருந்துச்சு இந்த 20 அம்ச திட்டம் கொடுக்குறப்போ. எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டது? NHAI. 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் அப்போ தான் செயல்படுத்தப்பட்டது. எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியா உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினரானது? 8வது ஐந்தாண்டு திட்டத்தப்போ தான் உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினராகியது. வேலைக்கு உணவு, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் முதலில் எந்த திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 5வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருந்தது. ஸோ அந்த திட்டத்தில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே, இந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் TRYSCM எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1979. இது ஒரு துணை திட்டம் தான். ஓகேங்களா. செபி என்ற அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்து எந்த ஐந்தாண்டு காலத்தில் வழங்கப்பட்டது? 8வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து 1988 7வது ஐந்தாண்டு திட்டத்திலேயே தொடங்கப்பட்டாலும் அப்போ தொடங்குச்சு. ஆனால் அப்போ வந்து சட்டப்பூர்வ அனுமதி இதுக்கு இல்லை. இது வந்து ஒரு கண்காணிப்பு குழுவாக தான் இருந்துச்சு. இதால் தண்டிக்கவோ யாரையும் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தவோ முடியாது, தண்டிக்க முடியாது நிதி சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றப்போ. ஸோ 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் அதிகாரம் கொடுத்து, இதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அதிகாரம் கொடுத்து அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஏன்னா அப்போது வந்து நடந்த ஒரு ஹர்ஷா மேத்தா ஊழல்னால இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஸோ இது செபி ரிலேட்டடு ஆணையத்துக்கு எல்லாமே அதிகாரம் கிடச்சிச்சு, சட்டப்பூர்வ அதிகாரம் கிடச்சிச்சு. 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் யார்? மன்மோகன் சிங். LPG அப்படிங்கிற ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வடிவமைத்தரும் இவர் தான், மன்மோகன் சிங். 6வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்நுட்ப சுயசார்பை நோக்கமாக கொண்டது. 7வது 7வது ஐந்தாண்டு திட்டம் நவீனமயமாக்கல் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்தது. 1 மற்றும் 2மே சரிதான். இந்திரா ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? 7வது ஐந்தாண்டு திட்டம். இது 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் ஊரக ஏழைகளுக்கான இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்டது. சுழல் திட்டம் என்ற பொருளாதார கருத்தாக்கத்தை முதலில் தம் நூலில் முன்மொழிந்தவர் யார்? மிர்டால் அப்படிங்கிறவர் தான் சுழல் திட்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த சுழல் திட்டம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் பாதியிலே, ஐந்தாண்டு திட்டத்தை பாதியில் நிறுத்தினதுக்கப்புறம்
வந்த ஒரு திட்டம் தான் சுழல் திட்டம், ரோலிங் பிளான். இந்தியாவின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் தாராளமயமாக்கல் கொள்கைகளை உள்ளடக்கிய ராவ் மன்மோகன் மாதிரி எந்த 5 திட்டத்தின் அடிப்படையாகும்? 8வது 5 திட்டம். 8வது 5 திட்டம் அப்போ தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிற ஒரு புதிய பொருளாதார சீர்திருத்தமே செய்யப்பட்டது. பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் மூலம் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்த பாசன பகுதி மேம்பாட்டு திட்டம் CADP இந்த 5 திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது. 5வது 5 திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது. கல்வி அமைப்பு கரும்பலகை திட்டம் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் கொண்டு வர காரணமான தேசிய கல்விக் கொள்கை எந்த திட்ட காலத்தைச் சேர்ந்தது? 7வது 5 திட்டம். 8வது 5 திட்ட காலத்தில் பெண்களின் சேமிப்பை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? மகிழா சம்ரிதி யோஜனா. பின்வரும் திட்டங்களில் எது மிக குறுகிய காலத்தில் செயல்பாட்டில் இருந்தது? 4 ஆண்டுகள் மட்டும் இருந்தது. 5வது 5 திட்டம். மீதி எல்லா திட்டமுமே 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆச்சு. இது மட்டும்தான் 4 ஆண்டுகள். 8வது 5 திட்டத்தின் இறுதி வடிவம் யாருடைய தலைமையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டது? பிரணாப் முகர்ஜி. திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி தான் 8வது திட்டத்தின் இறுதி வடிவம். 8வது 5 திட்டத்தின் கட்டமைப்பு மாற்றங்களுக்கு வித்திட்ட நிதித்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பான நரசிம்ம குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1991. எந்த 5 திட்ட காலத்தின் போது சுகாதாரம் மற்றும் தேசிய நல மேம்பாட்டிற்கு இந்தியாவின் முதல் தேசிய சுகாதார கொள்கை நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது? 6வது 5 திட்டம். 7வது 5 திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன? 6.01%. டெக்ஸ்ட் புக்கில் 6ன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 6.01 தான் ஆக்சுவல் வேல்யூ. 6வது 5 திட்ட காலத்தில் வலுப்படுத்தப்பட்ட TROSM திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறும் கிராமப்புற இளைஞர்களில் எத்தனை விழுக்காடு பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் இருக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? 50%. பின்வரும் கூற்றுகளில் 8வது 5 திட்டம் பற்றி தவறான கூற்று எது? இந்த கூற்றில் எது தவறான கூற்று? இத்திட்டம் 1990 தொடங்கியது. 8வது 5 திட்டம் 90 தொடங்கப்படவில்லை. அரசியல் சூழலால் 92 தான் தொடங்கியது. இந்திய வரலாற்றில் எந்த 2 திட்டங்களுக்கு இடையே அதிகப்படியான இடைவெளி காணப்பட்டது? 3 மற்றும் 4வது 5 திட்டத்தப்போ அதிக இடைவெளி இருந்துச்சு. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி என்ற முழக்கம் எந்த திட்டங்களின் அடித்தளமாக தொடங்கியது? 6வது மற்றும் 7வது 5 திட்டத்துக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு குவிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய டெஸ்ட் சீரியஸ் வேணும்னா டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.